வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி. நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருக்காரு. இது வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 வீடியோ ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பண்ணுக்கு இந்த ரேட்டு, க்ரீம் போட்டால் இந்த ரேட்டு அப்படிங்கிற தனி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அது பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு பண்ணுக்கு இல்லைங்க அவர் 18% ஜிஎஸ்டி சொன்னார், ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 5% தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவும் வந்து பிரபலமாக போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர் பிரியாணியில் போய் சண்டை போட்டு நான் வந்து காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இதை இப்போதைக்கு மறந்துட்டோம். ஸோ என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றி என்ன அப்படிங்கிறது, ஜிஎஸ்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம், இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வெளியேற்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 வயசுலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக பகிருங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். திமுக ஆட்சிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இதில் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டியில் என்னன்னு கேட்டிங்கன்னா 10% இல்லை 12% அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க பார்த்துருக்கீங்களா. இதில் சென்ட்ரல் ஜிஎஸ்டிலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 70% திருப்பி கொடுத்துருவோம் ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த 70% திருப்பி கொடுத்துருவோம் ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க திமுக எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வெளியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போனால் இவ்வளோ வர வேண்டியது இருக்குது, இத்தனை ஆயிரம் கோடி வர வேண்டியது இருக்குது, இத்தனை ஆயிரம் கோடி வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை ஆயிரம் கோடி எங்கேயா சென்ட்ரல்லேருந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா 70%லேயே 10,000 கோடி இருக்குது அப்படின்னா, அதாவது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற 70%லேயே 10,000 கோடி இருக்குன்னா, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த பணம் வந்துச்சு பார்த்துருக்கீங்கன்னா அந்த 3 வருஷம் அதுக்கு என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிறது கணக்கு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா போயிட்டு ஒரு பிரெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி 5 ரூபா கொடுக்கும்போது பிரெட்டோட விலை 10 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் கேட்கலாம், அம்மா பிரெட்டோட விலை வந்து 10 ரூபா, 5 ரூபா என்கிட்ட இருக்கு, 5 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெட்டோட விலை 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போயிட்டு 5 ரூபா என்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க, அந்த 5 ரூபாயை மறைச்சிட்டு 10 ரூபா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த 5 ரூபா எங்கே போச்சு அப்படிங்கிறது கணக்கு இல்லாமல் போயிடும். புரியுங்களா? அதுவே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நம்ம இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேங்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தெரியாமலோ இல்லை தெரிஞ்சு போட்ட, அதாவது ஸ்ரீனிவாசன் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசங்கிறவர் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1994 என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் தோசை மிஷின் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த என்ன டாப்பு குக்கு டூப்பு குக்கில் வந்து போடுற மாதிரி தோசை மிஷின் 1994 வந்து தோசை மிஷின் வந்துருச்சு. அதை வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதில் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு அது நானும் போயிருந்தேன். அப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அன்னபூர்ணா உரிமையாளர் குரூப் வந்து அங்கே போயிருக்கும்போது இவர் வந்து சிம்பிளாக தான் இருப்பார், வேஷ்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். அவளை பார்த்தா அவ்வளோ ஒரு பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. இவர் அங்கே போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா தோசை மிஷின் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து மேக் பண்ணி அங்கே வந்து வச்சுருந்தான். அது எந்த மாதிரி தோசை மிஷின் கேட்டிங்கன்னா ரவுண்டாக வந்து ஒரு கல் இருக்கும், அந்த கல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், அதில் வந்து மேலே மாவு போட்டு கீழே வந்து மிஷினாக போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மிஷினை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவன் சிரிச்சுக்கிட்டே இந்த ஆளை இவரை பார்த்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இவரை பார்த்துட்டு என்னது சிரிச்சுட்டு திஸ் மிஷின் டெஸ்டிங்கா வில் பி சார்ஜ் 5,000 அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எப்படி இந்த மிஷின் டெஸ்ட் பண்ணா 5,000 ருபீஸ் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவர் உடனே இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. யாரு? அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மிஷினோட காஸ்ட் வந்து 2.5 லட்ச ரூபா கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ 1995 2.5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பணம். அவங்க பின்னாடி இருக்க அவர் மேனேஜரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 10 மிஷின் இந்த 25 லட்சம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறதுல கோயம்புத்தூரில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா சென்ட்ரலில் வந்து அவர் ஜிஎஸ்டியை பற்றி தப்பாகவும் கேட்கலாம் சரியாகவும் கேட்கலாம். இது நிர்மலா சீதாராமன் அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை போட்டது தப்பு அப்படிங்கிறது அண்ணாமலையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வந்திருக்கு பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வாக வந்திருக்கு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வாக வந்திருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த ஹோட்டலில் வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள அந்த அவர் சொல்கிற அந்த இடம் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதில் இவ்வளோ விழிப்புணர்வாக இருக்க இடத்துல
நமக்கு வந்து நம்மளுக்கு கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ரூபாய்க்கு நான் 10 ரூபாய்க்கு பெட் வாங்க போறேன், 5 ரூபாய்க்கு அம்மா என்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆனா மறுபடியும் 10 ரூபா கேட்டேன்னா என்ன கணக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை நம்ம எப்பதான் தெரிஞ்சுப்போம்? இதை யார்கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க, என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்போ அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது எங்களுக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இது தமிழ்நாட்டுல முதலமைச்சர்கிட்ட கேட்டாலும் எத்தனை பேர் வீடியோவும் போட்டாங்க, அது மூலியமாவும் தெரிய மாட்டேங்குது, சென்ட்ரல்ல கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டியை வர ஜிஎஸ்டி எப்படி செலவு பண்றாங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கணக்கு பெட்டியில கீழே இருக்க கருத்து கணிப்பு பெட்டியில வந்து பகிரணும் அப்படிங்கிற மிக அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.